ஹாய் ஹலோ வணக்கம். அடிக்ஷன் கில்லர் இது மதுக்கு எதிரான நவீன புரட்சி. இந்த நிகழ்ச்சி மூலமா உங்க எல்லாருமே சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அடிக்ஷன் கில்லர் இந்த நிகழ்ச்சியோட நோக்கமே மது மற்றும் போதை பழக்கம் எந்த வடிவத்துல வந்தாலும் அது அடியோட ஒழிக்கப்படணும், அதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் நம்ம அடிக்ஷன் கில்லர். நான் திரும்ப ஒரே விஷயம் தான் நான் உங்களுக்கு சொல்றேன். கண்டிப்பா இந்த போதை பழக்கம் மிக கொடூரமானது. உங்களுடைய வாழ்க்கை மட்டுமல்ல, உங்களுடைய குடும்பத்தாரின் வாழ்க்கையும் மிகவும் சீரழிக்கக்கூடியது. கண்டிப்பாக இந்த விஷயத்த நீங்கள் பதிவு பண்ணிக்கோங்க. நம்மளுடைய அடிக்ஷன் கில்லர் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா முழுவதுமாக இந்த போதை பழக்கமும் சரி, குடி பழக்கமும் சரி, சிகரெட் பழக்கமும் சரி, இதிலிருந்து முழுமையாக விடுபடலாம். இந்த அடிக்ஷன் கில்லரானது உங்களுக்காக தான் உருவாக்கப்பட்டது. இதனால் உங்கள் உடல்நலமும் சரி, மனநலமும் சரி மிகவும் சீராக இயல்பான தன்மைக்கு வரும். நம்ம அடிக்ஷன் கில்லர் 100% பக்க விளைவுகள் அற்றது, 100% பாதுகாப்பானது. பாதிக்கப்பட்டவங்கள் யாரா இருந்தாலும் இதை வாங்கி அவங்களுக்கு கொடுங்க. மேலும் இந்த குடிப்பழக்கத்திலிருந்து நம்ம விடுபடலாம். நம்ம அடிக்ஷன் கில்லரை எடுத்து அனைவரும் பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையை வாழலாம். நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. எனக்கு அம்மா இல்லை, அப்பா மட்டும்தான். அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அப்பா என்னை நல்லா பார்த்துக்கிட்டாரு. அவர்கிட்ட பிடிக்காத ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா குடிப்பாரு. முன்னாடிலாம் நார்மலா குடிச்சிட்டு வருவாரு. அம்மா இல்லாத இதனால கஷ்டத்தினால குடிச்சிட்டு வருவாருன்னு நினைப்பேன். இப்போ ஒரு பொண்ணு நான் இருக்கேன்னு கூட தெரியாம அதிகமா குடிக்க அடிமை ஆயிட்டாரு. அக்கம் பக்கத்தெல்லாம் அங்க உழுந்து கிடக்குறாரு, இங்க உழுந்து கிடக்குறாருன்னு சொல்றப்ப எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் 10-11 மணிக்கெல்லாம் போய் தேடி கண்டுபிடிச்சு அவரை கூட்டிட்டு வருவேன். குடிக்கு ரொம்ப அடிமை ஆயிட்டாரு. இப்படிதான் ஒரு நாள் நிச்சயம் பண்றதுக்காக மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்தாங்க. அப்ப கூட அவர் நிதானமா இல்லை. ஃபுல்லா குடிச்சிட்டு ரொம்ப அசிங்கமாயிடுச்சு. மாப்பிள்ளை வீட்டுல வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. ஏன்டா நம்ம வாழ்றோம்னு நினைச்சிட்டு விரத்தியா இருந்தேன். ஒரு பொண்ணு வீட்டுல இருக்கிறத மறந்து துணி விலகுறது கூட தெரியாம படுத்து கிடப்பாரு. அவரும் வேலைக்கு போகாம நான் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைக்கிற காசு எடுத்துட்டு போய் குடிச்சிட்டு படுத்து கிடப்பாரு. எங்க அப்பா குடிக்க அடிமையானதுனால என் வாழ்க்கையே நரகமாயிடுச்சு. என் கஷ்டத்தெல்லாம் சொல்லி என் ஃப்ரெண்டு கிட்ட அழுதேன். அப்பதான் அடிக்ஷன் கில்லர் மருந்தை பத்தி என்கிட்ட சொன்னான். அவர் சொன்ன மாதிரி ஆர்டர் பண்ணி வாங்கினேன். எங்க அப்பாவுக்கு தெரியாம அவர் சாப்பிட்ற சாப்பாட்டுல காலையிலயும் சாயங்காலையும் கலந்து கொடுத்துட்டு வந்தேன். கொஞ்ச நாள்லயும் அவர்கிட்ட நல்ல மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சது. கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சிட்டு இருந்தவர் இப்ப அதுல இருந்து முழுசா வெளில வந்துட்டாரு. அடிக்ஷன் கில்லர் மருந்து எடுத்ததுக்கு அப்புறம் எங்க அப்பா குடியவே மறந்துட்டாரு. எங்க அப்பா திருந்தி நல்ல மனுஷனா இருக்கலாம். அந்த அடிக்ஷன் கில்லர் தான் காரணம்.